கறி சுவையும் இஞ்சி முட்டை குழம்பு வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய். எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போடணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். தீயை கம்மி பண்ணிடணும். அதை நல்லா கரைஞ்சி எடுத்து நல்லா கிண்டி விடணும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கிண்டி விடணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு சேர்த்துக்கணும். தேவையான மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். தேங்காயையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். மறுபடியும் கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறணும். கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். மிளகாயும் சேர்த்துக்கணும். நல்லா கொதி வரந்தட்டிக்கும். கொதி வந்த பின்னாடி தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விடணும். அதுபடி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி விடணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே கிட்டக்கூடாது. தீயை கம்மி பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கிண்டணும். இப்போ சுவையான கறி சுவை மிஞ்சி முட்டை குழம்பு தயார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.